கேரளால கல்ச்சர் எக்ஸ்ட்ரீம் வேற, தமிழ் கல்ச்சர் வேற. அது மாதிரி எல்லா விஷயத்திலும் இருக்கும். கேரளால நான் பார்த்தது நார்மல் கதகளி, அந்த மாதிரி ஒரு இது ட்ரெடிஷ்னலா அந்த மாதிரி கல்ச்சர்ஸ் இருக்கும். கதகளி அது இது அப்படி ஒரு நார்மல் ஒரு திருவிழா அப்படி எல்லாம் வரும்போது இதுதான் நார்மல். அது இந்த படத்துல வந்து ஒரு திருவிழா சுச்சுவேஷன் இருந்தது. திருவிழா சாங் இருக்கு. பர்டிகுலரா தெருக்கூத்து, தெம்மாங்கு, தோல்பாவை கூத்து அப்படி நிறைய இருந்தது. இந்த பேரெல்லாம் நான் இப்ப படிச்சது. இது ரெண்டும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டா எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்ட் தான். ஆனால் கூட இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னது இதெல்லாம் நேரடியா நிறைய பார்த்துருக்கு. நான் தமிழ் சேனல்ஸ் நிறைய பார்த்துருக்கு. இதெல்லாம் நேரடியா பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. என்ன சொல்றது, எப்படி சொல்லணும் தெரியுது. இதெல்லாம் புதுவான அனுபவங்கள். இதெல்லாம் அப்போ நான் இதே கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு சீன் இல்லாம கூட நான் இந்த சாங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நான் லொக்கேஷன்ல போயிருந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முதல்ல பாக்குறது என்ன, அதுக்கெல்லாம் என்ன சொல்றது, எல்லாமே ஒரு கலை இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் இவரெல்லாம் எப்படி பண்றதுன்னா அப்படி ஒரு என்ன அவ்வளோ அற்புதமான காட்சிகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் இவ்வளோ கலை தெரிஞ்சவர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும். அதெல்லாம் எனக்கு நார்மல் ஒரு கேரளா வில்லேஜ் கேர்ளா இருந்த நான் இங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிஜம் சொன்னா எல்லாமே அற்புதம். இவ்வளோ கலை தெரிஞ்ச அப்ப நானெல்லாம் இவருக்கு முன்னாடி ஒரு நிறைய சின்னதா போய் மாதிரி எனக்கு இவ்வளோ டேலண்டான பீப்புள்ஸ் இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. இந்த படத்துல எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு லக் என்னன்னா, நான் இது ஃபர்ஸ்ட் படம். முதல் படத்துல நான் டபுள் ரோல் பண்ணிருக்கேன் ஆஸ் எ ஹீரோயின். அது எனக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம். டபுள் ரோல் பண்ணிருக்கு. ரெண்டு கேரக்டர் ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர். அது வந்து ரெண்டுக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ண வேண்ட நிறைய இருக்கு. ஸோ படம் முடிகிற வரைக்கும் இது ரெண்டுக்கும் ரெண்டு வே ஆஃப் பிஹேவியர் எல்லாமே ரெண்டு மாதிரி போடணும். ஒரு கேரக்டர் முடிஞ்சு அந்த வீக்கில் அடுத்த கேரக்டர் எடுக்கிறேன்னா மற்ற கேரக்டர் என்ன ஹார்ன் பண்ணிட்டே இருக்கும். அந்த ரெண்டு கேரக்டர், அப்போ அந்த கேரக்டர் எனக்கு வரும். இது கேரக்டர் முடிஞ்சு அந்த காஸ்டியூம் போட்டுனா இது வரும். பிகாஸ் இது ஒன்று பண்ண அதே என் மைண்டில் இருக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த படம் ஃபுல்லா ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட், இது நடந்த கதை. ஸோ அது எனக்கு தெரியறது லாஸ்ட் ஷெட்யூல் தான் டைரக்டர் சொல்லியிருக்கு. இது பச்சைனா ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு ஆள் இருந்தது, அப்படி ஒரு அந்த ஆளோட ஸ்டோரி தான் இது. அப்போ என்னோட கேரக்டரும் இருந்துக்குமே அப்படி நான் கேட்டேன். கண்டிப்பா இருந்துருச்சு, உன்னோட கேரக்டரும் இருந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்துருச்சு. நான் அப்போ திடீர்னு ஸ்ட்ரக் ஆயிட்டேன். ஏன் நான் இருந்த ஒரு ஆளை நான் எப்படி அது வரைக்கும் இவர் எதுவும் சொல்லலை என்கிட்ட. இது நடந்த கதை, இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அந்த ஊர்ல, அப்படிலாம் என்கிட்ட சொல்லலை. அப்பதான் திடீர்னு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததா அப்படி ஆயிடுச்சு. பிகாஸ் யோசிச்சு பாருங்க, டபுள் ரோலு இந்த மாதிரி ரெண்டு பேரும் இருந்த ஆளுங்கள் எப்படி என்னோட என்ன சொல்றது, என்னோட ஒரு சிச்சுவேஷன் எப்படி அது தெரிஞ்ச உடனே எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் எனக்கு எதுவுமே செய்யாம ஒரு இது நான் திரும்ப நிஜமா இது இப்படி நடந்ததா அந்த அளவுக்கு நான் இதாயிட்டேன், அற்புதமாயிட்டேன், சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஸோ படம் எல்லாமே முடிஞ்சு நான் திரும்பி இப்போ வரைக்கும் நான் பேசுகிற வரைக்கும் அந்த ரெண்டு கேரக்டருமே என்ன பிஹேவ் ஹார்ன் பண்ணிட்டே இருக்கு. இப்போ கூடி அதான் நான் திங்க் பண்ணிட்டேன், ஐயோ அந்த கேரக்டர் இருந்த கேரக்டர் அவர் எப்படி பண்ணுது, அப்படி பண்ண முடியுமா, அப்படி இருக்க முடியுமா, இந்த மாதிரி இப்படி பொண்ணு இருக்கா, அப்படி பண்ணுமா, இதெல்லாம் இப்போ டெய்லி தூங்கும்போது இதுதான். இது படம் டெய்லி நான் டைரக்டர் கிட்ட
கேட்டு பாரு, கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்டு சார் அது எப்படி வந்திருக்கு, இது எப்படி வந்திருக்கு அப்படி கேட்டுகிட்டே இருக்கேன். பிகாஸ் என்னன்னா இது என்னோட மைண்டில் இருந்து போகல, அப்படியே இருக்கு. அது என்ன ஃபீலிங்னு எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் டெய்லி இந்த கேரக்டர் என்னோட மைண்ட்ல இருந்து போகல, இப்போ வரைக்கும் போகல. அதுதான் நிஜம். இவ்வளோ நேரம் நான் என்னை பற்றி, என்னோட படத்தை பற்றி எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணி, இவ்வளோ நேரம் என்னோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்தேன். தப்பாக ஏதாவது நான் சொல்லினா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அப்புறம் எனக்கு என்ன, என்னோட வியூவர்ஸுக்கிட்ட எனக்கு என்ன சொல்லணும்னா, நாங்கள் எல்லாமே இந்த பச்சை படத்தோட எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே நியூ ஃபேஸ், புது ஆளுங்கள். ஸோ என்ன மாதிரி புது ஆளுங்களை தயவு செஞ்சு நீங்கள் எப்போ மாதிரியே என்கரேஜ் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு எல்லாருமே போய் தியேட்டரில் போய் நம்ம படம் பாருங்கள். எல்லாருமே தயவு செஞ்சு இந்த படம் மிஸ் பண்ணிடாதுங்க. அது பெரிய மிஸ் ஆகிடும். தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ்.